அந்த வண்டியோட கார்னர் இருக்கு இல்லையா, இந்த வண்டியோட கார்னர் இந்த வண்டியோட கார்னர் ஒரு 5 மீட்டர் வாங்க. நான் சொல்கிறேன், பின்னாடி வாங்க. வரலாம், ஸ்டடி பண்ணுங்க. சரிங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கா ஒரு சுற்று இன்னொரு சுற்று. ஓகே, நில்லுங்க. இப்போ 5 மீட்டர் இருக்குது இல்லையா, பாண்டி பஜாரில் பார்க் பண்ணால் அந்த வண்டியோட கார்னரு நம்ம வண்டியோட கார்னர் வெளியே வரும். இப்போ ஃபஸ்ட்டு கீரை போடுங்க. கிளச்சை 90% நமக்கு 100% நமக்கு. ஓகேவா? இப்போ லெஃப்ட் ரைட்டு மிரரை பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இப்போ ஃபுல் டர்ன் பண்ணுங்கள். சரிங்க, சுற்றுங்க. இப்போ கிளச்சை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஹாஃப் கிளச். இப்போ அழகாக உங்களுக்கு வண்டி வெளியே வர்றது தெரியும் பாருங்கள். அந்த வண்டி கார்னரை பார்த்தா நம்ம வண்டி வெளியே வர்றது உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. இப்போ தெரிஞ்சுங்களா வண்டி கார்னர் வெளியே வருது? இப்போ இடிக்காது. இப்போ மாற்றி அப்படியே ஸ்டடி பண்ணுங்கள், வேகமாக பண்ணுங்கள். இதுதான் ஈஸியாக அழகாக வெளியே வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். போகலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கிளச் ஆஃப் செகண்ட் கியர். ஓகே, லெஃப்ட் ரைட்டு மேலே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்களா? ஆப்போசிட்டில் வர வண்டி பாதி இடம் அவங்களுக்கு, பாதி இடம் நமக்கு. அழகாக சூஸ் பண்ணி அழகாக போங்க. இப்போ கிளச் ஆஃப் பண்ணுங்கள், அந்த வண்டி வந்துடலாம். இப்போ போகலாம். இப்போ நடுவில் வாங்கி போங்க, ரைட்டில் வாங்கி போயிட்டே இருங்க. போகலாம், ஸ்டடி பண்ணு. ஸ்பீட் கிளச் ஆஃப் தேர்ட் கியர். அதாவது வண்டி ஆப்போசிட்டில் வரலன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோடு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வண்டி வந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பேஸ் கொடுத்துடணும். இப்போ நல்லா வாங்கி போங்க, ரைட்டில் வாங்க. நல்லா இந்த மாதிரி உள்ளே போனால் வெளியே அந்த பள்ளத்துக்கு நடுவில் ஓட்டுங்க. அழகாக இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. வாங்க, மெயின் ரோட்டில் போய்ட்டு முதல்ல நில்லுங்க. நின்றுட்டு லெஃப்ட்டு ரைட்டு செக் பண்ணுங்க, வண்டி வருதா வண்டி வரலையா. லெஃப்ட்டில் வாங்க, கார் கிராஸாக வாங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீரை போட்டிங்களா? இப்போ ரைட்லேயும் பாருங்கள், லெஃப்ட்லேயும் பாருங்கள். போகலாம். இப்போ லெஃப்ட்டில் பாருங்கள். இப்போ மூவ் பண்ணுங்கள். ஃபுல் 0 பண்ணுங்கள். 0 ஆக்சிடென்ட்டுக்கு வேலை இல்லை பாஸ். ஸ்டடி பண்ணுங்கள் வேகமாக. போகலாம், போயிட்டே இருங்க. நல்லா வேகமாக பண்ணணும். எங்கே போகுது வண்டி? அதான் அந்த 0 வந்து கரெக்டாக பண்ணணும். இருங்க அவசரப்படும். ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் ப்ளே பண்ணுங்க. போகலாம். கிளச் ஆஃப் செகண்ட் கியர். போகலாம். எப்பவுமே அந்த 0 பண்ணுறீங்களா 3 ப்ளே தான். அந்த 3 ப்ளேவை ரிட்டர்ன் வந்து லைவாக கொண்டு வந்தீங்கன்னா வண்டி நேராக ரோட்டில் போகும். நீங்கள் அதில் கொஞ்சம் டைமை ஸ்லோ பண்ணிங்கன்னா ஸ்டேரிங் ஒர்க்கில் வண்டி லெஃப்ட்டு ரைட்டு கொஞ்சம் அப்படி போய் தான் இப்படி வரும். கிளச் ஆஃப் தேர்ட் கியர் போடுங்க. சிக்னல் இருந்தால் போகலாம், எல்லாம் நின்றுட்டலாம். சரியா? லெஃப்ட்டு ரைட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக போகணும், போயிட்டே இருங்க. லெஃப்ட்டு ரைட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒழுங்காக போனாலும் இது பாருங்கள், கிராஸில் டக்குன்னு வருவாங்க. இவங்களாம் செக் பண்ணி தான் போகணும். அந்த முன்னாடி காரை பார்த்து நீங்கள் ஓட்டுங்க, அழகாக ஓட்டுங்க. அதே மாதிரி போங்க. கிளச் ஆஃப் ஃபோர்த் கியர் போடுங்க. கியர் போட சொல்ல வண்டி அந்த சிம்டங்கள் லைட்டாக மூவ்மெண்ட்டு மாற்று பாருங்கள். ட்ராக் அது மாறக்கூடாது. சரியா? திருப்பி கிளச் ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் கியர் போடுங்க. ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. நின்றுட்டால் ஃபஸ்ட்டு கியர், மூவிங்கில் இருந்தால் செகண்ட் கியர். இப்போ லைட்டாக ஆஃப் கிளச் மூவ் பண்ணுங்கள். போகலாம், அப்படியே போயிட்டே இருங்க. போகலாம், போயிட்டே இருங்க. கிளச் ஆஃப் செகண்ட் கியர். ஆக்சிலேட்டர் கொடுக்கூடாது பாஸ். கிளச்சை சாஃப்டாக எடுங்க. ஆக்சிலேட்டர் கிளச்சை எடுத்துகிட்டு பாரு. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ரெண்டும் மாற்றி பண்ணால் சவுண்டு தான் வரும், வண்டி போகாது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? கிளச் ஆஃப் தேர்ட் கியர். இப்போ இந்த வண்டி போகுது இல்லையா, இப்போ ஒன்று பின்னாடி போகணும். செகண்ட் கியர் போடுங்க. கிளச் ஆஃப். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கணும். ஆப்போசிட்லேயும் வண்டி வருது, பட்டு நமக்கு முன்னாடியே வண்டி போகுது. இந்த 4 ப்ளே ஜங்ஷனில் லெஃப்ட்டு ரைட்டு செக் பண்ணுங்கள். நின்றுட்டால் ஃபஸ்ட்டு கியர், மூவிங்கில் இருந்தால் செகண்ட் கியர். 2 சைடு வாட்ச் பண்ணுங்கள், லெஃப்ட்டு ரைட்டு. ஸ்லோ மூவிங்கில் ரன் பண்ணுங்கள். அப்படியே ஆஃப் கிளச். போகலாம், ஆஃப் கிளச். போகலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். போகலாம். கிளச் ஆஃப் தேர்ட் கியர். லெஃப்ட்டு ரைட்டு செக் பண்ணுங்கள். போகலாம், கிளச் ஆஃப் ஃபோர்த் கியர். அந்த ஒரே கார் 2 மினிட்ல வர மாதிரி இருக்கு. டொயோட்டா இது புரியல. அந்த டொயோட்டா கார் அப்போ லெஃப்ட்டில் கொஞ்சம் வழி விடுங்க. உங்களுக்கு லெஃப்ட்டில் அவ்வளோதான், கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா இது ஒன் வே தான், நம்ம எப்படி வேணாலும் போகலாம். பட் அவங்க வழி விடணும், லைட்டாக தான் விடணும். இப்போ கிளச் ஆஃப் பண்ணி தேர்ட் கியர் போடுங்க. பள்ளம் இருக்குது. ஓகே, திருப்பி இப்போ அவங்க போய்டும் வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இடம் ரோடு அதாவது 2 சைடு ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்ம வழி கொடுக்கணும். இல்லைனா நம்ம பின்னாடி தான் அவங்க வரணும், வேறு வழி இல்லை. அவங்க அதே மாதிரி ஹாரன் போட்டாலும் சரி, நம்மளுக்கு பேஸ் இருந்தால் தான்
நம்ம இடம் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அதுவும் பார்த்துக்கணும். அவங்களுக்கோசம் வண்டி ஓட்டக்கூடாது, உங்களுக்கோசம் வண்டி ஓட்டணும். சரியா? கிளச் ஆஃப் பண்ணுங்கள், செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. வர சிக்னலில் லெஃப்ட்டு கட் பண்ணணும் நீங்கள். அதுக்கு முன்னாடி லெஃப்ட்டு ரைட்டு வாட்ச் பண்ணுங்கள், டூ வீலர் வருதானே. ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி சென்னையில் வண்டி ஓட்டணுன்னா சருபுருன்னு வருவாங்க. அவங்கள தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆட்டோ மேனை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு டக்குன்னு வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல ஒன்றும் பண்ண முடியாது. உங்களோட ஃபோக்கஸ் தான் ஜட்ஜ்மெண்ட்டு. கிளச் ஆஃப் பண்ணுங்கள், ஜீரோ பண்ணுங்கள், ஜீரோ. ஸ்டடி பண்ணிவிட்டு கிளச்சை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸ்டடி பண்ணுங்கள், போகலாம். இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 by 1 ஸ்டாண்டர்டாக பண்ணுங்கள். கிளச் ஆஃப் தேர்ட் கியர், போகலாம். ரைட் ட்ராக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கிளச் ஆஃப் ஃபோர்த் கியர். ஹலோ ஹலோ போகலாம். கேட்குது. அது கீழே நேம் தான் ஆஸ் பர் சர்டிஃபிகேட்னு இருக்கும். மேலே என்னன்னு இந்த அது கிளிக் பண்ணால் ஒன்றே ஒன்று தான் காட்டுது. அதில் இல்லை சொல்கிறேன். முடிச்சிட்டிங்களா பிரகாஷ்? இப்போ வந்து பிரிட்ஜு தலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கிளாஸ் பாஸ் நான் இப்போ 3 டைம் பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இது எங்கே யூஸ் ஆகும்னா, ஒன்று இந்த மாதிரி பிரிட்ஜில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் ஜாமில் நீங்கள் இன்ச்சு பையாக போகிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங். நீங்கள் வந்து மாலுக்கு போகிறீங்க, இல்லை நம்ம பாண்டி பஜார் பார்க்கிங் பண்ணுறீங்க, இல்லை வேறு எங்கேயாவது பார்க்கிங் பண்ணுறீங்க சம்திங், அதுக்கெல்லாம் வந்து இப்போ சொல்லி கொடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரோடு ரஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா, பள்ளம் மேடு குண்டு குழிலாம் இருக்கும், அதுக்கெல்லாம் இதை பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. இந்த 4 ஆப்ஷனுக்கு இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால் இப்போ சொல்லித்தரேன், நோட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கிளச்சு பிரேக் கால் எடுத்துருங்க. இப்போ நான் இப்போ பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ கிளச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் பிரேக் பிடிச்சிட்ருக்கேன். எனக்கு வண்டி முன்னாடி போகணும், பின்னாடி போகக்கூடாது. இப்போ கிளச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன். இதில் வந்து ஒரு வைப்ரேஷன் தெரியும், தெரியுதுங்களா? இப்போ பிரேக்கில் கால் எடுக்கிறேன், வண்டி அழகாக முன்னாடி போதா. இப்போ கிளச் ஆஃப் பிரேக். இப்போ திருப்பி கிளச் எடுக்கிறேன், பிரேக் பிடிச்சிட்ருக்கேன், திருப்பி வைப்ரேஷன் வருது. திருப்பி கிளச் எடுக்கிறேன், திருப்பி கிளச் ஆஃப் பிரேக், திருப்பி கிளச் எடுக்கிறேன், பிரேக் பிடிச்சிட்ருக்கேன். இப்போ வைப்ரேஷன் வருது, பிரேக்கில் கால் எடுக்கிறேன், போயிட்டா இருக்கா. கிளச் ஆஃப் பிரேக். இது 3 டைம். இது ஒரு ஆப்ஷனு. நெக்ஸ்ட் டைமு இதே மாதிரி கிளச்சை எடுக்கிறேன், வைப்ரேஷன் வருது. இப்போ 5 ml ஆக்சிலேட்டர் கொடுத்து எடுக்கிறேன், ஆக்சிலேட்டர் கொடுத்து எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 டைம் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? இப்போ பண்ணுங்கள். இப்போ கிளச்சை பிடிங்க ஃபுல்லாக, பிரேக்கில் கால் வைங்க. இப்போ நான் கால் எடுத்துட்டோமா, இப்போ வண்டி வந்து உங்கள் கண்ட்ரோல், என் கண்ட்ரோலில் இல்லை. அதாவது கிளச்சை பிரேக்கை பிடிச்சிட்டே இருக்கீங்க, கிளச்சை எடுக்கிறீங்க, இந்த ரைட் காலுக்கு வைப்ரேஷன் தெரியும், அப்போ பிரேக்லேருந்து கால் எடுக்கணும், அப்போ வண்டி முன்னாடி போகும். திருப்பி பண்ணுங்கள். கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆஃப் கிளச்சிங் மேலே எம்எல்லாக ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த வைப்ரேஷன் தெரியும் உங்களுக்கு. ரிலீஸ் பண்ணுங்கள். கிளச்சை ரிலீஸ் பண்ணவே இல்லையே, கிளச்சை ரிலீஸ் பண்ணால் தான் வண்டி போகும். ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ வைப்ரேஷன் தெரிதா, இப்போ பிரேக்கில் கால் எடுங்க. எடுங்க, போதா. இதே மாதிரி தான் டிராஃபிக்கில் பண்ணணும் நீங்கள். இப்போ கிளச் ஆஃப் பிரேக், கிளச் ஆஃப் பண்ணணும். பிரேக் பிடிங்க, பின்னாடி போகக்கூடாது, எனக்கு முன்னாடி தான் போகணும். இப்போ கிளச் எடுங்க, ஆஃப் கிளச் எடுங்க. இந்த வைப்ரேஷன் வரை வெயிட் பண்ணுங்கள். வருதா? இப்போ பிரேக்கில் கால் எடுங்க, கிளச் எடுங்க, நல்லா ஒரு ml. இப்போ எடுங்க பிரேக்லேருந்து. இப்போ போதா. இது எம்எல்லாக எடுத்திங்கன்னா வண்டி போகும் அழகாக. இப்போ கிளச் ஆஃப் பிரேக். இப்போ கிளச் எடுங்க, பிரேக்கை பிடிக்கணும் பாஸ். டிராஃபிக்கில் நீங்கள் போகும்போது பின்னாடி வண்டி இருந்தால் இடிச்சிடும். இப்போ கிளச் எடுங்க, கிளச்சை எடுக்கணும் பாஸ். இந்த வைப்ரேஷன் வர வரை வெயிட் பண்ணணுமே நீங்கள். இப்போ வைப்ரேஷன் வருது பாரு, இப்போ எடுங்க. இப்போ போதா. இந்த வைப்ரேஷன் வர வரை வெயிட் பண்ணால் தான் வண்டி முன்னாடி போகும். திருப்பி கிளச்சை எடுங்க, இந்த வைப்ரேஷன் வர வரை வெயிட் பண்ணுங்கள், எடுத்துக்கிட்டே இருங்க இதை. இப்போ பிரேக்கில் கால் எடுங்க. போதா. இன்னொரு வாட்டி அதே மாதிரி பண்ணுங்கள். திருப்பி கிளச்சை எடுங்க, கிளச்சை நல்லா எடுங்க, ஆஃப் கிளச். இப்போ வைப்ரேஷன் தான், பிரேக்கில் கால் எடுங்க. இது ஒரு 3 டைம் பண்ணிட்டீங்க இல்லையா. இப்போ இதே வந்து பிரேக்கு பிடிங்க, பிடிங்க, ஃபுல்லாக பிடிங்க. இப்போ கிளச்சை எடுங்க. இந்த வைப்ரேஷன் வந்தோடனே ஆக்சிலேட்டர் 5 ml கொடுத்து எடுங்க, கால் அங்கேருந்து மாறிடணும். இப்போ வைப்ரேஷன் வந்தால் ஆக்சிலேட்டர் 5 ml கொடுங்க, 5 ml. இந்த மாதிரி எடுக்கணும், அப்போ அந்த மேட்டில் ஏறி போகும் வண்டி. இப்போ திருப்பி கிளச்சை எடுங்க, வைப்ரேஷன் வசதியில் இப்போ மாற்றுங்க, 5 ml ஆக்சிலேட்டர் கொடுங்க. இந்த மாதிரி போகணும் நமக்கு. ஓகேவா? திருப்பி அதே மாதிரி இன்னும் ஒரு 2 டைம் பண்ணுங்கள். பிரேக்கை பிடிக்கணும் பாஸ். திருப்பி கிளச்சை எடுங்க. இப்போ 5 ml கொடுங்க, அங்கே
ஓகே. இது மாதிரி எடுத்தீங்களா? திருப்பி இன்னும் ஒன் டைம். திருப்பி 5 ml ஆக்சிலேட்டர். ஓகேவா? இப்போ நேராக போங்க. இப்போ முன்னாடி போகிறதுக்கு பண்ணீங்களா? இப்போ அதே ரிவர்ஸ் போகிறதுக்கு பண்ணணும். நீங்கள் டவுனில் போகணும். கிளச் ஆஃப் செகண்ட் கியர் போடுங்க. இப்போ பிரிட்ஜு டவுனில் வந்து ரிவர்ஸில் நம்ம வரணும். இப்போ முன்னாடி போகிறதுக்கு பண்ணது கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். போகலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். போகலாம். இப்போ நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு பண்ணீங்க இல்லையா? இப்போ வந்து இந்த பிரிட்ஜு டவுனில் வந்து ரிவர்ஸ் வரணும். ரிவர்ஸ் வரணும். இப்போ என்ன பண்ணீங்களோ வண்டி பின்னாடி வரணும், மேலே வரணும். கிளச் ஆஃப் பண்ணுங்கள். பிரேக்கை சாஃப்டாக போடுங்க. பிரேக்கை விட்டுருங்க. இப்போ பிரேக் விட்டுருங்க. வண்டி கீழே போகணும். கிளச் அமைக்க பிடிங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ சாஃப்டாக பிரேக் ஹேண்டில் பண்ணுங்கள். வண்டி ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ ரிவர்ஸ் கியர் போடுங்க. நியூட்ரல் பண்ணி பிரேக்கை பிடிங்க பாஸ். பிடிங்க. நியூட்ரல் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் போடுங்க. இப்போ கிளச்சில் 3 வாட்டி அங்கே பண்ணீங்க இல்லையா? அதே மாதிரி பண்ணுங்கள். அந்த வைப்ரேஷன் வர வரையும் கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ பிரேக்லேருந்து கால் எடுங்க. பின்னாடி போகுதா வண்டி? இப்போ கிளச் ஆஃப் பிரேக். ஹாஃப் கிளச்சில் பண்ணுங்க. ஃபுல் பிரேக். முன்னாடி போகல, எனக்கு பின்னாடி தான் போகணும். இப்போ ஆஃப் கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த வைப்ரேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பிரேக்கில் கால் எடுங்க. போதா? இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் வந்து மேடாக இருக்கும், கேட்டு உள்ள பார்க்கிங் பண்ணோன்னா இது கொஞ்சம் 5 ml கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ரோடு நல்லா இருந்தால் கிளச்சு சப்போர்ட்டில் போயிடும். இப்போ அதே மாதிரி கிளச் ஆஃப் கிளச் எடுங்க. ஓகே. இந்த வைப்ரேஷன் வச்சா இப்போ பிரேக்லேருந்து கால் எடுங்க. இப்போ பிரேக் அடிங்க. இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம்எம் ஆஃப் கிளச்சுக்கு மேலே எம்எம் ரிலீஸ் பண்ணுங்கள். வைப்ரேஷன் தான் எடுங்க. பிரேக்லேருந்து கால் எடுங்க. இப்போ கிளச் ஆஃப் பிரேக். பிரேக் நல்லா பிடிங்க. முன்னாடி போகக்கூடாது. இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணால் அந்த வைப்ரேஷன் வேணால் 5 ml ஆக்சிலேட்டர் கொடுத்து எடுங்க. கிளச்சை காலை மாற்றிக்குவாங்க. அங்கேருந்து 5 ml இந்த மாதிரி. அப்போ தான் இந்த மேடு பள்ளலாம் மாட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி தான் கொடுத்து எடுக்க மாதிரி இருக்கும். முன்னாடி போனாலும் சரி, பின்னாடி போனாலும் சரி. இப்போ திருப்பி அதே மாதிரி 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஓகே. திருப்பி இன்னொரு வாட்டி அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ இன்ஜின் சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சு இல்லையா? இது ஏன் கேட்டுச்சுன்னா, இப்போ ஒரு பள்ளத்தில் வீல் நம்ம 4 வீல் ஏதாவது ஒரு வீல் மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் நார்மலாக கிளச் எடுத்தீங்கன்னா வண்டி போகாது. அப்போ அந்த 5 ml 10 ml சப்போர்ட் ஆக்சிலேட் சப்போர்ட்டு கொடுத்து கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அழகாக அந்த பள்ளத்துலேருந்து ஏறி வண்டி ரன் ஆகும். அதுக்கப்புறம் யூஸ்வல் ரோட்டில் நார்மலாக வந்து நீங்கள் கிளச்சு சப்போர்ட்டில் அந்த வண்டியை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டணும். அதேமாதிரி அந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி பள்ளம், மேடு, நைஸ் ரோடு, சாஃப்ட் ரோடு, ரஃப் ரோடு, இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வண்டியை பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த பிரிட்ஜு கிளாஸே வந்து அதுக்கு தான். இப்போ நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பட்டன் பெட்ரோல் பட்டனை கன்வெர்ட் பண்ணுங்கள். கேஸ்லேருந்து பெட்ரோலுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிக்கோங்க. நம்ம போகலாம். கிளச் ரிலீஸ் பண்ணலாம். பிரேக் ரிலீஸ் பண்ணலாம். இதான் பிரிட்ஜு கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபார்வர்டு கிளாஸ் போயிட்டே இருங்க. கிளச் ஆஃப் செகண்ட் கியர். போயிட்டே இருங்க. கிளச் ஆஃப் தேர்ட் கியர். ட்ராக் மைல்டாக மாறிக்கோங்க. வண்டி ரைட் சைடில் வரலன்னா அப்படியே ட்ராக் மாறுங்க. மைல்டாக மாறுங்க. அவ்வளோதான். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கிளச் ஆஃப் ஃபோர்த்து கியர். கிளச் ஆஃப் ஃபோர்த்து கியர். போகலாம். இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி அங்கே 4 பிளேட் ஜங்ஷன் வரும். லெஃப்ட்டு ரைட்டு ஆப்போசிட் ஸ்ட்ரைட்டு நமக்கு பின்னாடி வருவாங்க. லெஃப்ட்டு ரைட்டு மிரரை பார்த்துட்டு நேராக போகணும். நீங்கள் அதை செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி இங்கேருந்து ஸ்கேன் பண்ணி கிளச் ஆஃப் பண்ணுங்கள். கொஞ்சம் லெஃப்ட்டில் ட்ராக் மாற்றுங்க. பிரேக்கில் கால் வைங்க. ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், ரைட்டு வாட்ச் பண்ணுங்கள், ஆப்போசிட்டில் வாட்ச் பண்ணுங்கள், நமக்கு பின்னாடி வாட்ச் பண்ணுங்கள். இதை வந்துட்டாங்க பார்த்தீங்களா 2 வீலரு. இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். 4 பிளேட் ஜங்ஷனில் வந்து ஸ்கேனர் பக்காவாக செக் பண்ணணும். கிளச் ஆஃப் செகண்ட் கியர். இப்போ இவங்களாம் போகிறாங்க இல்லையா? இவங்களையும் விட்டு கொடுத்து போகணும், நாமளும் விட்டு கொடுத்து போகணும். சரியா? போகலாம். கிளச் ஆஃப் தேர்ட் கியர். இப்போ அதே மாதிரி அந்த கார்னர் இருக்கு இல்லையா? அந்த கார்னருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுங்க. 300 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுடணும். கிளச் ஆஃப் பண்ணுங்கள். செகண்ட் கியரை போட்டு வைங்க. ஸ்பீடை கொஞ்சம் டவுன் பண்ணிகிட்டே போங்க. கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி லெஃப்ட்டில் தான் போகணும். ரைட்டில் வரவங்க ரைட்டில் கட் பண்ணி ரைட்லேயே போவாங்க. நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி லெஃப்ட்லேயே போகணும். அந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கட் பண்ணி இப்படி லைவாக கட் பண்ணுங்கள். வாங்க. கிளச் அமைதியாக இருக்கட்டும். சரிங்களா?
ஸ்டடி பண்ணிக்கோங்க. பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க, பிரேக் அடிக்காதீங்க சரியா. இப்போ இந்த பெண்டுக்கு பாருங்கள், லைட்டாக அப்படியே கட் பண்ணி வாங்க, லைவாக வாங்க. அப்படியே வாங்க. வண்டி உள்ளே வந்து ஸ்டெடியாக வர வெயிட் பண்ணுங்கள். வரட்டும், வண்டி ஸ்டெடி ஆகட்டும். இப்போ ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணுங்கள், கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் ட்ராக்கில் போகலாமா ரைட் ட்ராக்கில் போகலாமா சூஸ் பண்ணுங்கள். பின்னாடி மிரர் வழியாக பார்த்துட்டு கிளச் ஆஃப், தேர்ட் கியர். இப்போ ட்ராக் மைல்டாக மாறுங்க, போகலாம். ரைட்டில் வண்டி வருது இல்லையா, அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ ரைட் ட்ராக்லேயும் இடைஞ்சலாக இருக்குது, நமக்கு லெஃப்ட் ட்ராக்லேயும் இடைஞ்சலாக இருக்குது. அப்போ நம்ம நடுவில் தான் ஓட்டணும். ஆக்சிடென்ட்டை விட்டுடுங்க. முன்னாடி போகிற காருக்கும் நம்மளுக்கும் 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா. ஏன்னா அவங்க சடன் பிரேக் போட்டாலும் நம்ம சாஃப்டாக பிரேக் போட்டு நிறுத்திடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன் பை போய் இடிச்சுப்பாங்க பின்னாடி. அந்த சான்ஸ் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 20 மீட்டர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி போகலாம். இப்போ இந்த மாதிரி ரோடு ஃப்ரீயாக இருக்கா, 4th கியர் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வண்டியை ரன் பண்ணணும் சிட்டி உள்ள. இப்போ அதே மாதிரி அந்த வண்டி கட் ஆக போகுது இல்லையா, இங்கே கிளச் ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா 4th கியர் அங்கே போக முடியாது. ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், 3rd கியர் போடுங்க. இப்போ போய்கிட்டே இருங்க. இப்போ 2 வீலர் எப்படி வந்தாங்க பார்த்தீங்களா, நீங்கள் 2nd கியர் போடுங்க. அதாவது ஸ்பீடு போகிறது கியரும் போடணும், ஸ்பீட் டவுன் ஆச்சுன்னா கியரும் டவுன் பண்ணணும் நீங்கள். இப்போ இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க, அங்கே நம்ம ரைட்டு லாஸ்ட்டு கட் பண்ணோம். கிளச் ஆஃப், 3rd கியர் போடுங்க. லெஃப்ட்டு ரைட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட்டில் கட் பண்ண சொல்ல ரைட் சைடில் மிரரை பாருங்கள், 2 வீலர் வரும். கிளச் ஆஃப் பண்ணுங்கள், 2nd கியர் போட்டு வைங்க. ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஸ்டேரிங்கை நீங்கள் 0 பண்ணணும். பண்ணுங்கள், 0 பண்ணுங்கள். பண்ணுங்கள், லைவாக பண்ணுங்கள். பிரேக்கில் காலை எடுங்க. இப்போ ஸ்டடி பண்ணுங்கள். பாரு போனார் பார்த்தீங்களா 2 வீலரு, அவரை நீங்கள் செக் பண்ணவே இல்லை. வாங்க லெஃப்ட்டில் வாங்க, போகலாம். லெஃப்ட்டில் வாங்க, ஸ்டடி பண்ணுங்கள், போயிட்டே இருங்க, போகலாம். கிளச் ஆஃப், 3rd கியர் போகலாம். இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டுடுங்க, அப்படியே போயிட்டே இருங்க. அந்த 0 வந்து கரெக்டாக லைவாக பண்ணுங்கள் பாஸ். ஏன்னா பண்ண சொல்ல கரெக்டாக பண்ணுங்க. ரிட்டர்ன் வந்து கொண்டு பண்ணுங்க 2nd கியர். இந்த ரிட்டர்ன் வந்து சாஃப்டாக கொண்டு வரணும், கேஷுவலாக பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடும் வேணாம், கம்மி வேணாம். அந்த அழகாக அந்த 0வை கொண்டு வாங்க போதும். இப்போ கிளச் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஒரு டர்ன் லெஃப்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பைக் என்ன வருதா செக் பண்ணுங்கள். ஸ்பீடை கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள். இதுக்கும் 0 தான் பண்ணணும், லைவாக பண்ணுங்கள். இன்னும் வண்டி கொஞ்சம் உள்ளே வரட்டும். இப்போ 0 பண்ணுங்கள், அழகாக பண்ணுங்கள். அழகாக பண்ணுங்கள். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், லைவாக பண்ணுங்கள். போதும். இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், போகலாம். போயிட்டே இருங்க. திருப்பி நம்ம இந்த ப்ளூ காரை நிப்பாட்டணும். இங்கே கிளச் ஆஃப் பண்ணுங்கள். பிரேக்கில் கால் வைங்க, பிரேக் அடிக்காது. கிட்ட போயிட்டு பிரேக் அடிச்சு அந்த பிரேக் வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். வெளியே வாங்க, நல்லா வெளியே வாங்க. போங்க, அந்த ஆட்டோ பக்கத்தில் போய் நில்லுங்க. உள்ளே வாங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டேரிங்க அப்படியே வெளியே வாங்க. ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்கள், நியூட்ரல் பண்ணுங்கள். ஆன்